பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொள்ளுகிற நாம அதிகாலையில் எழுந்ததும் ஜெபித்து நம்ம நாளை தொடங்குகிற பழக்கம் நமக்கு உண்டா? சரி, அப்படியே ஜெபிச்சாலும் ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு கேலண்டர்ல இருக்கிற வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம வேலையை தொடங்கிடுவோம். இது சரிதானா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஜெபிக்கிறதால ஆண்டவருக்கு ஏதோ லாபம், ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு அவருக்காக. அப்படியெல்லாம் இல்லைங்க. நமக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறது எதுக்காக? ஆண்டவரே அதுக்கு பதில் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளை நம்ம கடந்து போகும்போது நம்ம ஒரு ஆஃபீஸ் போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், அநேக இடங்களுக்கு நம்ம போகும்போது பலவிதமான சோதனைகள்ல நம்ம அகப்பட வேண்டி வரும். ஏன்னா உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, துன்பங்கள் எல்லாமே உண்டு. நம்ம இந்த மாம்ச சரீரத்துல இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதுல அகப்பட்டு சிக்கி நம்ம தவிர்த்து நம்ம வீழ்ந்து போகாதபடிக்கு அந்த சோதனையை ஜெயிக்கணும்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதான் ஆண்டவர் மத்தேயுவும் சொல்லியிருக்காரு, லூக்காவும் சொல்லியிருக்காரு. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம். இனிமே நான் ஆண்டவருக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவருக்காக செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மாற்றி நமக்காக, எனக்காக நான் சோதனைக்குட்படாதபடிக்கு 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போறேன் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம தீர்மானத்தை எடுப்போம், ஜெபிப்போம், சோதனைகளை நம்ம ஜெயிப்போம். ஆமென்.